வாசிச்சிடலாம். ஹரக்கத்துக்கள், மத்துடைய எழுத்துக்கள், லீனுடைய எழுத்துக்கள், இவைகளின் பயிற்சி. இப்போ நம்ம ஆரம்பத்துல இருந்து பார்த்த பாடங்கள் மொத்தமா கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவுதான். இப்போ இதனுடைய ஃபுல் பாடங்களையும் வாங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம என்ன படிச்சோம்? ஜபர் ஜேர் பேஸ் இதை படிச்சோமா? அடுத்ததா கடா ஜபர் கடா ஜேர் கடா பேஸ் இதை படிச்சிருக்கிறோம். அதற்கும் பின்னதாக அலிஃபை வச்சு எப்படி நம்ம உச்சரிக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் பார்த்திருக்கிறோம். இப்படி இந்த 3 பாடங்களையும் கலந்து கொண்டு வந்ததுதான் இந்த ஒரு லெசன். புரிஞ்சுச்சா? வாங்க பார்க்கலாம். பா அலி பா ஜபர் ப, பா கடா ஜபர் பா, பா அலிப் ஜபர் பா. இப்போ இது 3லையும் பாருங்க, இது ப, இது பா, இதுவும் அலிஃப் வந்தனால பா. இப்போ இது ரெண்டுமே ஒரே அந்தஸ்துல இருக்கு. புரிஞ்சுதா நான் எப்படி சொல்ல வரேன்னு? இது வெறும் த, இது பா. அடுத்ததா பாருங்க, பா ஜேரு பி, பா கடா ஜேரு பி, பாயா ஜேரு பி, பாயா ஜபர் பை. புரிஞ்சுதா? பா பேசு பூ, பா கடா பேசு பூ, பா வாவ் பேசு பூ, பா வாவ் ஜபர் பௌ. பாருங்க எத்தனை விதமா வந்திருக்குங்கிறதா இங்க நோக்கமே. இப்போ இந்த எல்லாத்தையுமே நம்ம தனித்தனி முறையில நம்ம பாடங்களா பார்த்திருக்கிறோம் ஒவ்வொரு கிளாஸ் வச்சு. நம்மளுடைய சேனல்ல குரான் ஓத தெரியாதவங்களுக்கு அலிஃபால இருந்து எஸ்என்எல் குரான் பொறுமையா அழகா சொல்லி காட்டப்படுது. நீங்க இது வரைக்கும் ஜாயின் பண்ணலன்னு சொன்னா நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க.